ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரண ஜாதகம். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் கிடையாது. ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை நம்மளோட மீடியாவில் என்றுமே வெளியிடுவது கிடையாது. நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில். இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே தொகுத்து வழங்கப்படுகின்றன. வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது. இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை. ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எல்லாம் திருமண நிலைகளை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். திருமண நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய டாப்பிக்கள் இருக்குது. ஏற்கனவே திருமண நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னம்னா இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய தொகுப்பு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் நிறைய ஜனன ஜாதகங்கள் தொகுத்து வழங்க உள்ளேன். இப்போ ஒரு சில ஜனன ஜாதகப்படி அவருக்கு திருமண நிலைகள் காதல் திருமணமா அல்லது கலப்பு திருமணமா, அதாவது சொந்தத்திலா அந்நியத்திலா, இந்த திருமணங்கிறது எப்போது, குலமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணா கம்பெண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள் உண்டு. அதில் பார்த்திங்க அப்படின்னம்னா இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு டாப்பிக்கை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில். இப்போ இந்த பதிவில் திருமண நிலைகள், அதாவது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் எண்ணம் இருக்கும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் பெற்றோர் பார்த்து நடத்தக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா காதலுங்கிறது ஒரு சில வயசுகளில் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா வரக்கூடிய ஒன்று தான். அது அந்த வயசுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஈர்ப்பு மனதில் தோன்றுவது தான். ஆனால் வயது ஏற ஏற பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம இப்படி திருமணம் என்பது முடித்தது தவறு என்று அவங்களுக்கே தெரியும். ஒன்று அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வேறு கணக்கு. இப்போ நம்ம ஜாதக சப்ஜெக்டை பார்க்குறோம். இப்போ ஒரு சில ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு காதல் திருமணம் முடியுமா அல்லது கலப்பு திருமணம் முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் தான். இந்த ஜனன ஜாதகத்திற்கு காதல் திருமணம் என்பது கைகூடுமா, இவர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணுவாரா, இவர் லவ் சக்ஸஸ் ஆகுமா, அதாவது இவர் லவ் சரியான முறையில் அமையுமா, லவ் பண்ண பொண்ணையே இவர் கல்யாணம் பண்ணலாமா, இதைத்தான் பார்க்க இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த பொண்ணை காதலிச்சேன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்காக வீட்டில் அப்பா அம்மா சொன்ன பிள்ளையே கட்டியிருக்கணும், நான் லவ் பண்ண பொண்ணை கட்டி நம்பார், அதனால தான் நான் கடந்து இப்படி சீரழிதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி என்ன விதி பலன் உள்ளதோ அதை அனுபவிக்கணும். எப்படி விதின்னு ஒன்று இருந்தால் அதை அனுபவிக்கணுமோ தவிர விதியை மாற்றக்கூடாதியா, சரிதானா? அதாவது சொல்கிறேன் இல்லையா, அந்த வயதுகள் அப்படி அந்த வயசில் ஆண் பெண் இருவருக்கும் வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதல், அது பேர் காதல்னு சொல்லி ஒரு பள்ளத்தில் போய் அதுகளாக விழுவுது. இந்த காதல் திருமணம் நமக்கு செட் ஆகுமா, காதல் திருமணம் முடித்தா நம்மளுடைய லைஃபுகள் நல்லா இருக்குமா, இதுவே நமக்கு ஏற்ற திருமணம் ஆகுமா இந்த பிறவியில் அப்படி என்று யாராவது என்றைக்காவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதுக்குள்ளே நமக்கு அதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. ஐயா, உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி
காதல் திருமணம் முடிக்க வேண்டும் என்று விதிப்பலன் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் திருமணம் லவ் மேரேஜ் தான் அமையும், காதல் திருமணம் தான் முடியும். ஆனால் பெற்றோர் பார்த்து தான் திருமணம் என்பது நடக்க வேண்டும் என்று விதிப்பலன் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் முடியாது, நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிங்கன்னா என்னாகும், இடையில போட்டுக்கிட்டு போயிடும். அப்படி போட்டுக்கிட்டு போனது நிறைய இருக்குது. அதாவது விவாகரத்து என்பது ஏற்படும். இது இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிலையில்லா பொழப்பு, நிலகட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிதானா? அதாவது என்றைக்குமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இப்போ கைரேகை சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க, கைரேகை ஜோசியம் பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவது. அதே மாதிரி ஜனன ஜாதகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா லவ் ஃபெயிலியர், இவருக்கு காதல் என்பது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அப்போது இவருக்கு காதல் திருமணம் என்பது சரியாக அமையுமா, இதை யாராவது என்றைக்காவது தெரிஞ்சுக்கிட்டோமா? கிடையாது. ஏன் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது? நம்ம அந்த டாபிக்குள்ளே நம்ம போகலை. இவருக்கு காதல் திருமணம் என்பது சக்ஸஸ் ஆகுமா, லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண முடியுமா, அதே நேரத்தில் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணால் கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்குமா, நம்ம லைஃப் நல்லா அமையுமா என்பதை ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அந்த டாப்பிக்குள்ளே போகிறதே கிடையாது. ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பல குழந்தைகள் ஃப்யூச்சரை பாழாக்கியிருக்காங்க. எப்படி ஃப்யூச்சரில் அந்த பொண்ணும் சரி அந்த ஆணும் சரி லைஃபுகள் கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. அதான் சொல்கிறோம் இல்லையா, குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை நமக்கு அமைந்து விடாது. ஐயா பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகாக தான் இருக்கும், கேட்டிங்களா? ஆனால் நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதா என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணணும். சும்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு காதல் திருமணம் என்பது ஆகாது, இவருக்கு காதல் திருமணம் என்பது முடியாது, இவர் லவ் பண்ணாலும் அது இவருக்கு ஃபெயிலியர் ஆகும். அதாமாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வயசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் முடித்தாலுமே அது இவருக்கு நிலைக்காது. பிற்கூரில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய லைஃப்கள் கேள்விக்குறியாகிவிடும் என சொல்லலாம். காதல் தோல்வி அடையும் ஜனன ஜாதகம் இதுவே ஆகும். குருவும் தாரமும் தலைவிதிப்படிதான் அமையும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் உதாரண ஜாதகம், இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.